இங்கே ஒரு பாட்டி எல்லாத்துக்கும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன கதைன்னா, அது வந்து பழைய கோட்டை இல்லைம்மா, கந்தர்வ கோட்டை மகா சமஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துக்கு சம்பிரதாயத்துக்கு அது பேர் போல சமஸ்தானம் அப்படின்ட்டு அந்த சமஸ்தானுக்கு ராஜாவாக இருந்தது ஸ்ரீ ராஜா விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு, அவரோட மூத்த மக பேர் பார்கவி அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டாவது மக பேர் அருந்ததி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த அருந்ததி தான் இந்த சமஸ்தானுக்கு சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வில் தெளியும் போர்வில் தெளியும் அது பேர் போல கத்துது அப்படின்னு இந்த மாதிரி சமஸ்தானத்துக்கு ஒரு கொடியும் ஒருத்தர் இருந்தாமா, அவன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேக்ரவுண்டில் காட்டுறா விட மாட்டாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி நாசம் பண்ணிடுவான். அதான் நம்ம ஆளுங்க ஒஸ்திப்படுத்துற வில்லனா வரால நம்ம ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கான். பேர் பசுபதி அப்படின்னு சொன்னோடனே பசுபதி அது ஆமாம் அதோட ராஜாவோட மூத்த மகளை அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அடுத்த ராஜாவாக ஆகலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணாங்க. அருந்ததி அம்மாவுக்கு டான்ஸ் சொல்லித்தர ஒரு லேடி ஒருத்தாங்க. அந்த லேடி நம்மளால் விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் ஒரு கார்டு காட்டிட்டாரு. அந்த கார்டு காட்டினதை நம்ம அருந்ததி அம்மா இதை பார்த்துட்டாங்க. இதை பார்த்ததுலேருந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, பிறந்த இடத்துல கலகத்தை உண்டாக்கி தான் இங்கே வந்தேன், இங்கேயும் வந்து அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாங்க. அவங்க அப்பாட்ட போதும்ப்பா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னோன்னே அது வேற ஒன்றும் இல்லைம்மா, அவங்க அக்காவோட வாழ்க்கை தான் அவன் கையில் இருக்குது, அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன், இல்லைனா நான் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த ஊர் மக்கள் அவனை கல்லாலே அடித்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அக்கா அப்படியே பார்க்குது. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாக மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவங்களாலேயே தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. இறந்து போட்டோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி ஆரம்பிட்டாங்க. வந்து அந்த பணத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தங்கச்சி வந்து பார்த்தா அப்போயும் நம்மளுக்கு கம்மிட்டு இருக்காரா, டக்குன்னு போதையை போட்டு வந்து உழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை நாள் இந்த பாதையை வைப்பீங்க, டக்குன்னு எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அருந்ததி அம்மா டென்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி உன்னை கொல்லாம பண்ண மாட்டேன்னு சொல்லி அரண்மனையிலேருந்து வெளியே தள்ளி விட்டு நீ ஒன்றால் பொம்பளைங்க அனுபவிச்சு அதே வேதனை நீங்கள் அனுபவிக்கணும்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கையால் அடிக்க சொல்லிட்டாங்க, கட்டையில் அடிக்க சொல்லிட்டாங்க. அவன் குதிரையிலே கட்டி போடுங்கடா அப்படின்னு அவன் கை காலை கட்டி இந்த ஊரை விட்டே வரட்டுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஊரை விட்டே வரட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கந்தர்வ கோட்டைக்கு எல்லாமே நம்ம அம்மா தான் பண்ணுறது, வர்றது போகிறது கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த ஊரையும் செழிவோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டி சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவன் இந்த வில்லன் சாகவே இல்லைங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கப்ப அகோரியாக்கள் அவனை காப்பாற்றிட்டாங்க. அவன் அப்படின்னு நினச்சி பார்க்குறான், இந்த ஊர் மக்களை வச்சு ஆடி என்னை கையை கல்லால் அடித்து ஓட விட்டா உன்னை விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அகோரியாவோட கூட சேர்ந்து சக்கரவர்த்தி அவன் அகோரியா அதிபதியாக மாறிட்டான். திரும்பி அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் ஒரு மாதிரி கையை அடிக்காமையே கையை விட்டு எல்லாத்தையும் இதான் டக்குன்னு அங்கே இருக்கிற பூசாரி இப்போ வேணாமா, இப்போ போனோன்னா அவனெலாம் அடிக்கவே முடியாது, அவன் அகோர அதிபதியாக வந்துட்டான், இப்போ எந்த சூழ்நிலையும் அவனால் அழிக்கவே முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம அம்மா ஒரு மாதிரி ஆட்டமாக ஆடிட்டு கையிலுக்கு சேலையை வச்சு கத்தியை எடுத்துட்டு அப்படியே கழுத்து நெரிச்சு டக்குன்னு படுக்க போட்டு மேலே இருக்கிற அந்த சீலிங் லைட்டை உடச்சி அப்படியே உடம்பெல்லாம் குத்தி ஆரம்பிச்சிச்சு. குத்திட்டு ஒரே அடிக்கலாம்னு கொல்லலான்னு போகிறப்ப அந்த நம்ம பூசாரி வந்து தடுக்கிறாரு. வேணாமா இப்போ இவனுக்கு கொண்டோன்னா பிரேத சக்தியாக மாறிடுவான், இந்த மாதிரி இவன் தீரா பகையாக அவங்க மேலே இருக்கான், அந்த மாதிரி